Hi guys, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10th மேக்ஸ் தான். எக்ஸசைஸ் 1.5ல 5th சம் தான் பார்க்க போறோம். ABC எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன் f வந்து a to b defined by f of x வேல்யூ கொடுத்திருக்காங்க. g வந்து b to c defined by g of x வேல்யூ கொடுத்திருக்காங்க. range of f of g யோ g of f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படினா நம்ம முதல்ல f of g யோ g of f கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் f of x g of x எடுத்து எழுதி இருக்கோம். ஓகேவா? f of g ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். f of g னா என்னது? f of g of x. ஓகேவா? g of x வேல்யூ என்னது? x2. அப்ப f of x2 என்னதுன்னு போட்டு எழுதணும். f of x என்னது? 2x plus 1. அப்ப x க்கு பதிலா x2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x2 plus 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதியாச்சு. இது belongs to natural number. கரெக்ட்டா? அது ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. so belongs to natural number நம்ம போட்டாச்சு. அடுத்தது g of f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. g of f னா என்னது? g of f of x. ஓகேவா? அப்போ f of x வேல்யூ என்னது? 2x plus 1. அத போட்டாச்சு. g வந்து என்னது? g of 2x plus 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. g of x என்னது? x2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப g of 2x plus 1 x க்கு எடுத்த பதிலா நம்ம அதுக்கு உள்ள இருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப 2x plus 1 the whole square. ஓகே, இப்போ நம்ம இது சப்ஸ்டிட்யூட் பண்ண மாட்டோம். அதனால இது நமக்கு தேவையில்லை. இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். belongs to natural number. அத அடுத்தது ரேஞ்ச் எழுதிரலாம். ஃபர்ஸ்ட் உள்ள ரேஞ்ச் எழுதுவோம். y குள்ள தான் எழுதுறோம். y ல வந்து y வந்து என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளது f of g யோட ஃபேக்டர் எழுதி இருக்கோம். ஓகேவா? அடுத்தது x என்னது? belongs to natural number. அடுத்தது y போட்டுட்டு y யோட வேல்யூ அதாவது g of f ஓட வேல்யூ போட்டுறோம். x belongs to natural number. அவ்வளவுதான்.